கரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ₹1 மில்லியன் நஷ்டஈடு வழங்குவதற்கான நடவடிக்கையை இப்பொழுது அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதான செய்திகளும் தரப்படுகின்றன. எனவே கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ₹1 மில்லியன் வழங்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி நிதியத்துக்கு இவ்வாறு பணிப்புரை வழங்கியிருக்கிறார். அதன்படி இறந்தவரின் உறவினர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளதோடு இலங்கை போக்குவரத்து சபையூடாக இது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதான தகவல்களும் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் ஜனாதிபதி ஒரு பக்கம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு இவ்வாறு அவர்களுக்கு தேவையான இழப்பீட்டினை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இந்த விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ₹1 மில்லியன் வழங்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதிக்கு பணிப்புரை வழங்கியிருக்கு. அதன்படி இறந்தவரின் உறவினர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டிருக்கிறது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் இவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்கள்